Hi friends, welcome to my YouTube channel. In this video we will briefly discuss about types of nuclear reactions. This is a general form of nuclear reactions. Here X is the target or parent nucleus, A is the projectile, B is the ejectile and Y is the product or daughter species. We know left hand side atomic number must be equal to the right hand side atomic number. Similarly, left hand side mass number, that is A1 plus A2 equal to the A3 plus A4. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லைங்களா. இந்த ஈக்குவேஷனுடைய சிம்பிள் நோட்டேஷன் ஒரு பெத் நோட்டேஷன் பார்த்திங்கன்னா ஏ பி பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம். ஸோ டார்கெட்டையும் ப்ராடக்ட்டும் நம்ம வெளில போட்டிருக்கோம். இதுதான் வந்து சிம்பிள் நோட்டேஷன் சொல்கிறோம் நம்ம எக்ஸ் ஏபி ஒய். ஓகேவா. ஸோ பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் ஏபி, that is a projectile and ejectile, following types are distinguished. First one is elastic scattering, inelastic scattering, photonuclear reaction, radiative capture, evaporation, spallation, nuclear fusion and transfer reaction. இதை நம்ம பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். ஸோ எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்கை பொறுத்தவரையிலையும் ப்ரொஜெக்டைல் அண்ட் இஜெக்டைல் ஈக்குவலாக இருக்கணும். அதே போல் டார்கெட்டு வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா. எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்கில் ஸோ ஏ ஈக்குவல் டு பி அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பெர்லியம் 9 changes to beryllium 9, but there is no change in the potential energy and kinetic energy conserved. ஓகேங்களா. இதுதான் எலாஸ்டிக் ஸ்கேட்டருடைய இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதே போல் நெக்ஸ்ட்டு டைப்பு இன் எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே தான், ஏ ஈக்குவல் டு பி தான், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் தான், பட் இன்க்ரீஸ் இன் எனர்ஜி வந்து இங்கே அதிகமாக இருக்கும் அண்ட் கைனட்டிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் 107 சேஞ்சஸ் டு சில்வர் 107 using neutrons as a projectile and ejectile also neutrons தான் இல்லையா. ஆனால் incoming neutrons of high energy and scattered neutrons of less energy. ஓகேங்களா. ரெண்டுமே சேம் தான், n தான். ஆனால் இன்கமிங் நியூட்ரான்ஸ் எப்படி இருக்கும், எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். வரக்கூடிய நியூட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து குறைவாக இருக்கும். இது இன் எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். ஓகேவா. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஃபோட்டோ நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ். ஸோ இங்கே என்ன கண்டிஷன் சொன்னால் ப்ரொஜெக்டைல் இஸ் a gamma ray, ejectile is a neutrons or protons. ஓகேவா. ஸோ நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் இன்டியூஸ்டு பை வெதர் காமா ரே ஆர் எக்ஸ்ரே ஆஃப் ஹை எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எவ்வளோன்னு சொன்னால் மோர் தென் 10 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும் இந்த காமா ரேஸோடைய எனர்ஜி. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பெர்லியம் 9 சேஞ்சஸ் டு பெர்லியம் 9. ஸோ காமா ரே இஸ் a projectile. Similarly, deuterium changes to protium. Here also gamma ray is the projectile, neutron is the ejectile. This is a photonuclear reactions. And the fourth one is radiative capture. This is just reverse for the photonuclear reactions. ஏன்னா அங்கே ஏ வந்து நியூன்னு சொல்லுவோம், இங்கே வந்து பி வந்து நியூன்னு சொல்கிறோம். ஸோ ஏ இஸ் த இங்கே நியூட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் ஆக்கலாம். ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் ஸோ ஏ வந்து நியூட்ரான்ஸாக யூஸ் பண்ணுவோம். சம் கேசஸில் ஏ யூஸிங் ப்ரோட்டான்ஸ். ஓகேவா.
So emission of radiation in the form of one or more gamma photons. So for example, sodium 23 changes to sodium 24 using neutrons as the projectile and gamma ray is the ejectile. Similarly, gold 179 changes to gold 180. Here also neutron is the projectile. So next one is evaporation. When several nucleons and or their combination as alphas leaves the nucleus. So அப்படி இருந்தால் அது evaporations. For example, cesium 133 changes to lanthanum 133. Aluminium 27 changes to sodium 24. So இதெல்லாம் பார்த்தீங்கன்னா evaporationக்கு some examples. So next one is spallation reactions. More violent than evaporations. Large number of nucleons are thrown out. இல்லையா அப்போ எல்லாம் நிறைய பீஸாக வெளியே போச்சுன்னு சொன்னால் ப்ராடக்ட் நியூக்ளியஸ் இஸ் வெரி மச் லைட்டர் தேன் தி பேரண்ட். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் 63 சேஞ்சஸ் டு சோடியம் 24. Here proton, 3 neutrons and 9 alpha particles are thrown out as a nucleons. So next one is a nuclear fission reaction. So fission na breaking நமக்கு தெரியும் இல்லையா. A heavy nucleus breaks up into two lighter nuclei of almost equal size along with release an enormous amount of energy. ஸோ ஒரு பெரிய நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸாக கிடைக்கும், சமயத்தில் 3 பீஸோட நம்ம கிடைக்கலாம். ஸோ இந்த 2 பீஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் சைஸாக இருக்கும். ஓகேவா, அது நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ். இன் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் was first observed by German chemist Otto Hahn, Strassmann and Meitner by bombarding uranium-235 with slow moving neutrons. So for example, the fission process in the fission of uranium by neutrons is explained by the following equations. That is uranium-235 bombarding neutrons to form a barium and kryptons with 3 neutrons along with a lot of energy, that is 200 million electron volt energy நமக்கு இங்கே கிடைக்குது நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸில். next one is nuclear fusion reactions. So fusion சொன்னால் நமக்கு தெரியும் joining. When lighter nuclei moving at high speed are fused together to form a heavy nucleus, that is called nuclear fusion. அப்போ லைட்டர் நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகணும்னு சொன்னால் ஈஸியாக ஃபியூஸ் ஆகாது இல்லையா, ஏன்னா அது உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணணும், ரிப்பல் பண்ணும். அப்போ நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் வெரி ஹை டெம்பரேச்சர், about 10 power 8 Kelvin. We need lot of energy. Therefore, this reactions is called thermonuclear reactions. So for example, deuterium fused with tritium to form a helium nucleus which liberate a lot of energy in a nuclear fusion reactions. And last one is transfer reactions. Here product heavier than the target. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஆப்போசிட் ஃபார் த ஸ்பேலேஷன். ஸ்பேலேஷனில் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டர் சைஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம் நம்ம, ப்ராடக்ட் வந்து ஹெவியர் தேன் தி டார்கெட் சொல்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஆக்சிலரேட்டட் நியூட்ரான்ஸ் அஸ் அ ப்ரொஜெக்டைல், இட் எய்தர் alone is captured. So what is a neutrons? Neutrons is made up of neutrons and protons இல்லையா, நமக்கு தெரியும் எல்லாமே. So for example, copper changes to copper 64 using neutrons. So these are referred to as Oppenheimer-Phillips reactions. ஓகேவா, இது அனதர் நேம் பார்த்தீங்கன்னா Oppenheimer-Phillips reactions நம்ம சொல்கிறோம் நம்ம. So this is some types of the nuclear reactions.
ஸோ டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸோ Q வேல்யூ, ரேடியேட்டிவ் டிகே அண்டு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ஸ் பற்றி நம்ம போட்ட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இங்கேருந்து எப்படி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்ன, அதை நான் லிங்க் போடுறேன். ஸோ என்னோடய வீடியோவை என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.